திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ கூட்டணி இல்லை என்று சொன்னால் திமுக வெற்றி என்பது 0. இது ஒரு தெளிவான விஷயம். இது வரைக்கும் திமுக 67 வெற்றி பெற்றதுலேருந்து கூட்டணி ஆட்சி தான். கூட்டணினா கூட்டணியோடு சேர்ந்து தான் வெற்றி பெற்றிருக்கு, தனித்து நின்னதில்லை. ஆனால் அதிமுகவுக்கு அப்படி வரலாறு அல்ல. தமிழகத்திலே தனித்து நின்று எம்பிக்களை மிகப்பெரிய அளவில் வெற்றியை அதிமுக பெற்றிருக்கு. எனவே தனித்து நிற்கக்கூடிய தைரியமும் அந்த சாதனைகளும் அதிமுக செஞ்சிருக்கு, திமுக செஞ்சதில்லை. எனவே இப்போ விசிகாவை கண்டிச்சாக்க அல்லது கம்யூனிஸ்டுகளை கண்டிச்சாக்க அல்லது காங்கிரஸை கண்டிச்சாக்க இவர்களுடைய வெற்றி என்பது ஒன்றுமே இல்லாமல் போயிடுங்கிற பயத்தில் அமைதி காத்துட்டு இருக்கிறாரு. இவங்களும் இந்த ஆட்சி அதிகாரத்தை வச்சுக்கிட்டு தான் ரவுடிசம் பண்ண முடியும். அப்போ திமுக மாறினால் தமிழ்நாடு மாறுமா? நிச்சயமாக திமுக மாறினால் தமிழகம் காப்பாற்றப்படும். ஆறுமா நீங்க கேட்குறீங்க, ஐசியூல இருக்குங்க இன்னைக்கு. சட்ட ஒழுங்கு என்னங்க, சென்னையில் தினசரி கொலைகள், எல்லா இடங்களிலும் கொலைகள், எல்லா இடங்களிலும் மிகப்பெரிய அளவில் பெண்களுக்கு எதிரான பாலியல் சீண்டல். தினசரி பேப்பரில் பார்த்தோன்னா பள்ளிக்கூடங்களிலே இன்றைக்கு பார்க்குறேன், பள்ளிக்கூடங்களிலே பாலியல் எவ்வளோ பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு. கல்வி நிலையங்களில் மிகப்பெரிய அளவில் இந்த மாதிரியான குழந்தைகளுக்கு எதிராக, மாணவிகளுக்கு எதிராக பாலியல் சீண்டல்கள், கஞ்சா போதை தலைவிரித்தாடுதுங்க.